அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது செய்யறது ரொம்ப ஈஸி அண்ட் இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம், பூரிக்கெல்லாம் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் நட்சத்திர சோம்பு, காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாய், 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா. சிக்கன் வந்து நார்மலாவே சூடுன்னு சொல்லுவாங்க, கசகசா போட்டா பேலன்ஸ் பண்ணிடும். எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுத்துடுங்க. அப்புறம் ஒரு வானல்ல 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்றோம். என்கிட்ட ஏலக்காய் இல்லாதனால ஆட் பண்ணல, நீங்க இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ற அளவு உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை, நான் இன்னைக்கு நாட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன், அதனாலதான் இது சின்ன சின்னதா இருக்கு. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷா அரைச்சி ஆட் பண்ணும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னைக்கு வேற எந்த மசாலாவுமே ஆட் பண்ணதில்ல. காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகா, மற்ற எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணி அரைச்சிட்டோம். அதனால டேஸ்ட் உண்மையாவே நல்லா இருக்கும். உங்களுக்கு அரைக்க டைம் இல்லைன்னா சிக்கன் மசாலா அண்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் வர அளவுக்கு வதக்குங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுங்க. சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம ஒரு மூடி போட்டு 5 to 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இந்த மாதிரி வேகும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா வதங்குச்சுன்னா, கறியெல்லாம் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாகிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இன்னும் ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேன். கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும். தேங்காய் வேணாம்னு நினைக்கிறவங்க கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. நான் தேங்காய்லாம் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டியதுதான். இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.